எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பணிவின் மேன்மை. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிரேக்க ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருந்ததுனால அதை குணப்படுத்த சொல்லும்படி ஏசப்பாவை நோக்கி வர்றா. அவள் மிகுந்த விசுவாசத்தோடு ஏசப்பாவை பற்றி நல்லா கேள்விப்பட்டு அவரை நோக்கி போனால் கண்டிப்பாக நம்ம மகள் சொஸ்தமாயிருவாங்கிற நம்பிக்கையோடு வரா. ஆனால் ஏசப்பா இந்த வசனத்தை சொல்கிறாங்க. எப்படி? யூதர்களை பிள்ளைகளாகவும் கிரேக்கர்களை நாய்க்குட்டிகளுக்கு சமமாகவும் இந்த வசனம் சொல்லுது. இப்படி சொன்ன உடனே குறிப்பாக அந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்தோன்னா நமக்கு உடனே கோபம் வரும். என்ன நம்மளை நாய்க்கு சமமாக சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் இந்த கிரேக்க ஸ்திரீ ரொம்ப பணிவோடு, ஆமாம் நான் நாய்க்குட்டி தான், ஆனால் பிள்ளைகள் போடுற அந்த எச்சில்களை இந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடலாம்லா அப்படிங்கிற மாதிரி தன்னை ரொம்ப பணிவாக ஒரு தாழ்த்தி அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ சொன்ன அந்த வார்த்தையின் மித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். நீ சொன்ன இந்த வார்த்தையே போதும், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிரும் அப்படி கூட சொல்லலை, நீங்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது எந்த வார்த்தை? அவள் தன்னை தானே பணிந்து சொன்ன அந்த வார்த்தை. அப்போது விசுவாசத்துக்கும் மேலாக அந்த பணிவுங்கிற குணம் கடவுளுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறதோடு மட்டுமல்ல, மிகவும் பணியவும் வேண்டும். அந்த பணிவு, தாழ்வு, அந்த தாழ்மை எல்லாமே நமக்குள்ளே இருக்கணும். கடவுளுக்கு முன்னால் நம்மளை தாழ்த்த வேண்டும், பணிய வேண்டும். கடவுள் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ வேண்டும். விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, அதையும் தாண்டி பணிவுங்கிற ஒரு உன்னதமான குணம் நமக்குள் இருக்க வேண்டும். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.